எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 7ல் முக்கியமான ஒரு 60 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இயல் 6 வரையும் எல்லா இயலும் தனித்தனியாக வந்து பார்த்தாச்சு. அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று தொடங்கும் பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தாராபாரதி. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் அப்படின்னு தாராபாரதி இதை குறிப்பிடுறாரு அப்படின்னா திருக்குறளை வந்து குறிப்பிட்டிருக்காரு. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் அப்படிங்கிறது திருக்குறள் அப்படின்னு தாராபாரதி வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து, காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் என தாராபாரதி வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னா காளிதாசரை வந்து குறிப்பிடுறாரு. காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடலை வந்து இயற்றியவர் வந்து காளிதாசர் அப்படின்ட்டு தாராபாரதி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது அப்படின்னா திருக்குறள். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எதுனா திருக்குறள். காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருந்த 1919ஆம் ஆண்டு ஆங்கில அரசு நடைமுறைப்படுத்திய சட்டம் என்ன அப்படின்னா ரவுலட் சட்டம். காந்தியடிகள் வந்து 1919ஆம் ஆண்டு வந்திருப்பார். அப்போ ஆங்கில அரசு நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது ரவுலட் சட்டம். அடுத்து, யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசை அமைக்கின்றன அப்படின்னு தாராபாரதி வந்து தன்னுடைய பாடல் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கம்பர். யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசை அமைக்கின்றன அப்படின்னு தாராபாரதி தன்னுடைய பாடல் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கம்பரை வந்து குறிப்பிட்டிருக்காரு. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன். தாராபாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சரும் தாராபாரதி தான். கவி ஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படக்கூடியவர் தாராபாரதி. தாராபாரதி இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அடுத்து, தேசம் உடுத்திய நூலாடையாக தாராபாரதி குறிப்பிடுவது எது? திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடையாக தாராபாரதி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக தாராபாரதி குறிப்பிடுவது எது அப்படின்னா காவிரி கரை. காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக தாராபாரதி குறிப்பிடுவது எது அப்படின்னா காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது எது அப்படின்னா சிற்பக்கூடம். அடுத்து, காந்தி அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் வந்து இருக்குது. காந்தி அருங்காட்சியகம் வந்து மதுரையில் வந்து இருக்குது. காந்தியடிகள் முதல் முறையாக சென்னைக்கு வந்த ஆண்டு அப்படிங்கிறது 1919 பார்த்தோம். எந்த மாதம் அப்படின்னா பிப்ரவரி மாதம். ரவுலட் சட்டம் அப்போ தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாஜி வீட்டில் வந்து நடந்திருக்கும். ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி. காந்தி அவர்களை அழைத்தவர் யார்? காந்தி அவர்களை வந்து பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிறதுக்கு வந்து அழைச்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதியார் அவர்களை வந்து அழைச்சிருப்பார். இது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்கு, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து, பாரதியாரை இது எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. பாரதியாரை பார்த்து இது வந்து எங்கள் தமிழ்நாட்டுடைய கவிஞர் அப்படின்ட்டு காந்தியடிகள்கிட்ட சொன்னது யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு அப்படிங்கிறது 1921 செப்டம்பர் மாதம் வந்து வந்திருப்பார். அடுத்து, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் எந்த மொழியை கற்க வந்து தொடங்கினார் அப்படின்னா தமிழை வந்து தொடங்கியிருப்பார். அடுத்து, யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஜியு போப் எழுதின தமிழ் கையேடு வந்து காந்தியடிகளை வந்து பெரிதும் வந்து கவர்ந்ததாக வந்து குறிப்பிட்டிருப்பார். அடுத்து, காந்தியடிகள் எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1937. காந்தியடிகள் எந்த ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தார் அப்படின்னா 1937ஆம் ஆண்டு. சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக வந்து இருந்தது யார் அப்படின்னா உவே சுவாமிநாதர். அந்த சென்னை இலக்கிய மாநாடு இருக்கு இல்லையா, அதில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தது யார் அப்படின்னா உவே சாமிநாதர். உவே சுவாமிநாதரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள். யாருடைய அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறார் அப்படின்னா உவே சுவாமிநாதர். அடுத்து, காந்தியடிகளும் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு பார்த்தோம்னா மதுரை. அடுத்து, வேலுநாச்சியாருடைய தந்தை பேர் என்ன அப்படின்னா செல்லமுத்து. ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சிருந்தவர். அடுத்து, வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழி எது அப்படின்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சிவகங்கை மன்னராக இருந்தது யார் அப்படின்னா முத்து வடுகநாதர். ஓகேவா.
அடுத்து முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடனும் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் எது அப்படின்னா காளையார் கோவில். அடுத்து வேலு நாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை வந்து திரட்டி பயிற்சி வந்து அளித்தாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில் தங்கி தான் படைகள்லாம் திரட்டி பயிற்சி அளிச்சிருப்பாங்க. வேலு நாச்சியாருடைய அமைச்சருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயன். வேலுநாச்சியாருடைய அமைச்சருடைய பேர் வந்து தாண்டவராயன். வேலுநாச்சியாருடைய தளபதிகள் அப்படின்றது பெரிய மருது, சின்ன மருது. சிவகங்கை இழந்த எத்தனை ஆண்டுகள் கழித்து வேலுநாச்சியார் வந்து தலைமறைவு மேற்கொண்டார்? சிவகங்கை இழந்து எத்தனை ஆண்டுகள் வந்து வேலுநாச்சியார் வந்து தலைமறைவு மேற்கொண்டார் அப்படின்னா 8 ஆண்டுகள். அடுத்து வேலுநாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மருது சகோதரர்களா? இல்லை, தப்பு. வேலுநாச்சியார் படையில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள். வேலுநாச்சியார் படையின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவங்க வந்து குயிலி. ஓகேவா, இந்த இடத்துல ஆண்கள் வரும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் அப்படிங்கிறது உடையாள். வேலுநாச்சியார் வந்து காட்டி கொடுக்காதனால கொல்லப்பட்ட ஒரு பெண் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த பெண்ணுடைய பேர் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையாள். ஓகேவா. தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கடங்கள் குதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குயிலி. வேலுநாச்சியாருடைய காலம் அப்படிங்கிறது 1730 96 வரையும். வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1780 வந்து மீட்டிருப்பாங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேய எதிர்த்து வீரப்போர் புரிந்தவங்க தான் வேலுநாச்சியார். இலக்கண அடிப்படையில் சொல் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். ஓகேவா. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று சொன்னது யார் அப்படின்னா சின்ன மருது வந்து சொல்லியிருப்பாங்க. சிவகங்கை கோட்டை கதவுகள் எந்த நாளில் வந்து திறக்கப்பட்டது அப்படின்னா விஜயதசமி நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும். சிவகங்கை கோட்டை கதவுகள் எந்த நாளில் வந்து திறக்கப்படும் அப்படின்னா விஜயதசமி நாள் அன்னைக்கு தான் வந்து திறக்கப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4. இப்போ தான் பார்த்துருந்தோம். அது என்னென்ன அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா. அடுத்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். அடுத்து பெயர் சொல், வினைச்சொல் ஆகியனவற்றின் தன்மையை உறுதிப்படுத்த வருவது உரிச்சொல். பெயர் சொல், வினைச்சொல் ஆகிய தன்மையை உறுதிப்படுத்துவது உரிச்சொல். அடுத்து அதை சார்ந்து வரக்கூடியது அப்படின்னா இடைச்சொல். வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வந்து வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னா பாரதியார். வ.உ.சி வந்து சென்னைக்கெலாம் வரும்பொழுது யாரை வந்து சந்திப்பதை வழக்கமாக வச்சுருந்தார் அப்படின்னா பாரதியார். வ.உ.சி வந்து சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து தொடங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1906 அக்டோபர் 16ஆம் நாள். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து சுதேசி நாவாய் சங்கம் இருக்கு இல்லையா, சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து தொடங்கிய ஆண்டு அப்படிங்கிறது 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள். வ.உ.சி யாருடைய பாடல்களை வந்து விரும்பி கேட்பார் அப்படின்னா பாரதியாருடைய பாடல்கள். அடுத்து இந்த இயலில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் 4 தான் இருக்குது. பேட்ரி ஆர்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று, ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம், லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய் உணர்வு. நெக்ஸ்ட்டு உயிரெழுத்தில் தொடங்கும் முன் ஓர் என்னும் சொல்லை வந்து பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தில் வந்து தொடங்கணும், உயிரெழுத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஓர் தான் பயன்படுத்தணும். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து க அப்படிங்கிறது உயிர்மை எழுத்தா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது பயன்படுத்தணும். உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் அதே மாதிரி அது அப்படிங்கும்போது அக்துங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும், அது அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். ஓகேவா. ஓர் அப்படிங்கிற பொழுது ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடியும் ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடியும் பயன்படுத்தணும். அது அப்படிங்கும் பொழுது அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடியும் அது அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடியும் பயன்படுத்தணும். அடுத்து இந்த இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் 2 தான் இருக்குது. மெய்னா உண்மை, தேசம்னா நாடு. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக ஒன்று தான் இருக்குது. பிரித்து எழுதுக பொறுத்த வரைக்கும் நூலாடை, நூல் கூட்டல் ஆடை, எதிர்கூட்டல் ஒழிக்க அப்படிங்கும் பொழுது எதிரொலிக்க. ஓகே, இந்த இயல் இதோட முடிஞ்சிருச்சு. இது போல் அடுத்தடுத்த இயலுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.